நேயர்கள் அனைவருக்கும் பிரணவ வணக்கங்கள். இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய விவாதங்கள் சட்டசபையிலேயே வந்து திரு முதலமைச்சர் அவங்க மு.க.ஸ்டாலின் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஜய் அவங்க வந்து 7 மணி நேரம் லேட்டா வந்துட்டாங்க. அதனால தான் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாங்க. அது வந்து நம்ம வீடியோ ஆரம்பத்திலேயே ஒத்துக்கிறோம். திரு விஜய் அவங்க மேலேயும் தவறு இருக்கு, தாவேகா மேலேயும் தவறு இருக்கு, ஆளும் அரசாங்கம் மேலேயும் தவறு இருக்கு. இதுல என்னைக்குமே என்னோட ஸ்டாண்ட்ஸை வந்து மாத்திக்க போறது இல்ல. திரு விஜய் அவங்க லேட்டா வந்திருக்காங்களா பிரணவ்? என்ன பிரணவ் லேட்டா வந்திருக்காங்க, தம்ப்நெயில்லாம் வச்சிருக்கீங்க, எப்படி பிரணவ் லேட்டா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதை நான் ஆதாரங்களோட வைக்கிறேன். ஏற்கனவே நிறைய நிறைய வீடியோஸ்லயும் வந்து அவங்க சொல்லியிருக்கேன். என்ன நீங்க ஆதாரம் எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சரி, ஓகே, அதுக்கு தான் தனியா ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு டிவிகே ஹெட் குவார்டர்ஸ் பேஜ், டிவிகே பார்ட்டி ஹெட் குவார்டர் இந்த பேஜ்ல இருக்கு. கீழே வாங்க, விஜய் அவங்க அறிவிப்பு கொடுத்த வீடியோ இருக்கு. இதுல கீழே வாங்க, தலைமை நிலைய செயலக அறிவிப்பு இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இந்த போஸ்ட் நீங்க பார்க்கலாம். இடம் நாமக்கல், மணி 8:45 மணிக்கு போட்டிருக்காங்க. நாமக்கல்ல 8:45 மணிக்கு திரு விஜய் அவங்க பிரசிடென்ட் அவர் வீட்டுல இருந்தே காலையில 8:45 மணிக்கு தான் கிளம்பியிருக்காரு. டிவிகேவோட அபிஷியல் ஹெட் குவார்டர் பேஜ்ல தான் இருக்கிற விஷயம் அது. அது நீங்க இப்ப கூட வெளியே வந்து பார்க்கலாம். டிவிகே பார்ட்டி ஹெட் குவார்டர் பேஜ்ல அதே பேஜ்ல அதே போஸ்ட்ல நீங்க பார்க்கலாம். கரூர்ல 12 மணி அளவுல பேசு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. திரு புசியானந்த் அவங்களும் வந்து அதே தான் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். 26ஆம் தேதி கரூர்ல வந்து பிரஸ் மீட் அறிவிக்கிறாங்க. அது கேள்வி போய் பிரஸ்ல நிறுவனம் கேட்கறாங்க, எந்த மணி அளவுல வந்து விஜய் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் வந்து 12 மணி அளவுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 12 மணி அளவுல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து அந்த கரூரை சுத்தி உள்ளக்கூடிய டிவிகேவுடைய வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் நீங்க போய் பாருங்க, பார்த்தா தெரிஞ்சிருக்கும். திண்டுக்கல்ல என்ன சொந்தக்காரங்க டிவிகே இதுல இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்ல நான் கூட கேட்டது என்னன்னா, குரூப்ல அதை கேட்டது என்னன்னா, அவங்க அங்க 10 மணிக்கே போயிடலாம், விஜயம் வந்து 12 மணிக்கு பேசுறாங்க, 10 மணிக்கே போயிடலாம் அப்புறமா தான் அந்த அறிவிப்புலாம் வந்து அங்க கூட்டங்கள் கூடியிருக்கு. ஸோ திண்டுக்கல்னா அங்க இருந்து ஒரு 2 மணி நேரம் தான் கரூருக்கு. அங்க அங்க வந்து இந்த சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் ஆள் வராங்க. ஸோ வந்து திரு விஜய் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. உங்க தொண்டர்கள் வந்து கலைஞ்சு போகல. ஆனா கலைஞ்சு போகாததுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. கரூர்ல ஒரு நிர்வாகி 2 மணிக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த 2 மணிக்கு அந்த இடத்துல ஒரு விஷயங்கள் பேசியிருக்காரு. நான் கவனிங்க. இப்பதான் தளபதி கேரவன்ல ஏறி வந்துட்டு இருக்காரு. குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஆகும். தண்ணி இங்க உள்ள கொண்டு வர முடியல. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. ஸோ 2 மணிக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி வந்து 3 மணிக்கு திரு விஜய் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வந்து இதோ வந்துருவாங்க நாங்க அறிவிப்புகள்லாம் அப்பப்போ வந்துட்டு இருக்கதா நான் கவனிக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய சொன்ன விஷயம் தான். ஸோ வந்து 3 மணிக்கு வருவாங்க, பர்மிஷன் வாங்கிட்டு 3 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பர்மிஷன் வாங்கிட்டு 12 மணி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. திரு புசியானந்த் அவங்களும் வந்து 12 மணி பிரஸ் மீட் 12 மணிக்கு வந்து திரு விஜய் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது முரண்பாடுகள் தான் இருக்கு. விஜய் அவங்களுக்கு என்ன, நீங்க வந்து 7 மணிக்கு தான் நீங்க பேச போறீங்க, அதுக்கேற்ற மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு 12 மணிக்கு வந்து பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இவங்களுக்குள்ளேயே ஒரு கனெக்ஷன் இல்லையா? அப்புறம் மாதிரி கேள்விகள்லாம் நமக்கே வருது. அந்த நேரத்துல அரசாங்கம் போய் தண்ணி வச்சிருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி வந்து அரசாங்கம் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்க விஷயத்துல உங்களுக்கு கொடுத்திருக்க 10 பாயிண்ட்ஸ்ல 10,000 பேர் வருவீங்கன்னு சொன்னீங்க, 10,000 பேருக்கு தண்ணி வச்சிங்களா அப்படின்ற கேள்வியும் வருது. எந்த அளவுக்கு அரசாங்கம் மேல தவறு இருக்கோ அந்த அளவுக்கு டிவிகே மேல இருக்கு. எந்த அளவுக்கு டிவிகே மேல தவறு இருக்கோ அந்த அளவுக்கு அரசாங்கம் மேலேயே தவறு இருக்கு. அரசாங்கம் வந்து இதை கண்டிப்பா கூட்டத்தையே தடுத்துக்கலாம். அவங்க இருக்கக்கூடிய நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இதுல இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் படி இந்த கூட்டத்தையே அவங்களால தடுத்திருக்க முடியும். ஒரு 12 மணிக்கு இந்த கூட்டம் சேர ஆரம்பிக்கிறப்ப 3 மணிக்கு தான் பர்மிஷன் வாங்கிருக்கீங்க, ஏன்னா 12 மணிக்கே வந்து கூட்டம் போடுறீங்க அப்படின்னு அந்த இடத்துல தடுத்திருக்க முடியும். ஆனா கூட்டம் கூட விட்ட மாதிரிதான் எனக்கு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, கூட்டம் சேர்ந்துட்டு போறாங்கப்பா அப்புறம் மாதிரிதான் எனக்கு அதை பார்த்தாடுறது. அதுக்கு அடுத்த நாள் வீடியோ போட்டப்பையும் நம்ம அதுல தான் இதே தான் குறிப்பிட்டிருந்தோம். ஸோ வந்து காலம் அரசாங்கம் அவங்க சைட்ல இருக்கக்கூடிய பொறுப்பு, அவங்க இருக்கக்கூடிய தவறுகள் ஒத்துக்கவே போறதில்ல. ஸோ வந்து நான் மாற்றத்துக்காக வந்திருக்கீங்கல்ல, அப்ப நீங்க வந்து ஓகே இந்த மாதிரி தவறுகள்லாம் இருக்கு, அடுத்த நான் செயல் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அடுத்த கட்டங்களை வந்து எடுத்துட்டு போறதுல என்ன தவறு இருக்கு அப்படின்றது என்னோட கேள்வி. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.